ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோளத்தை வச்சு சாதம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். சின்ன கிண்ண நிறைய சோளத்தை எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு ஃபுல் நைட் ஊற விடலாம். இப்போது சோள சாதம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. அதுக்கு பிறகு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ் மேலே குக்கர் வச்சு குக்கர் காஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூடவே 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின உடனே கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். அது கூடவே ஒரே ஒரு தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளியும் சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட கேரட், பீன்ஸ், வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும் இது கூட. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம சோளத்தை போட்டுக்கலாம். இப்போது ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் போல் 4 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். சோளத்துக்கும் அரிசிக்குமான தண்ணி. இப்போ அது கூடவே நான் அரிசியும் போட்டுட்டு குக்கர் மூடிட்டு 3 விசில் விடலாம். ப்ரெஷர் எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட அரிசியும் சோளமும் நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப ருசியான சோளம் சாதம் தயாராகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.